Hello viewers, welcome to HG Journeys. This is Girija Gopalakrishnan ma'am. ஸோ நாம் இருக்கிற இடம் டேராடூன். ஸோ டேராடூனில் வந்துட்டு நான் ரிஷிகேஷ் ட்ரிப்புக்காக வந்தப்போ மேமோட வீட்டில் தான் நான் வந்து தங்கியிருக்கேன். மேம் வந்துட்டு நான் வந்து என்னோட கைலாஷ் ட்ரிப் அப்போ மீட் பண்ணேன், என்னோட கோ ட்ராவலர் அவங்க. ஸோ மேடம் வந்துட்டு ஒரு அழகான வீடு, அதில் ஒரு அற்புதமான கார்டன் வச்சிருக்காங்க. ஸோ இஸ் அன் எம்எஸ்சி பாட்டனி. ஸோ மேம் வந்துட்டு அவங்களே வந்து அவங்களோட கார்டன் பற்றி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், இது வந்து என்னோட ஃப்ளவர் கார்டன். எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட காரியம் அது. ஃப்ளவர்ஸ் க்ரோ பண்ணுறது, அதை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறமா விதவிதமாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது. இது எல்லாம் இந்த சீசனுக்கு வர ஃப்ளவர்ஸ். இது வந்து ரனன்குலஸ், பேன்சி, டயாந்தஸ், ஃப்ரீஷியா, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இதெல்லாம் இந்த சீசனுக்கு தான் வரும். இதுக்கப்புறமா எல்லாம் காஞ்சி போயிடும். அந்த சீசன் மட்டும்தான் இருக்கும். ஏதோ மாதிரி அதோ இந்த பிட்டூனியா போட்டிருக்கேன் பாரு, அந்த இதில் அந்த ஹேங்கிங் பாஸ்கெட்ஸில், அது எல்லாம் கூட இந்த சீசனுக்கு தான் வரும். அதுக்கப்புறமா ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மெயின் தேராதூன் ஸ்பெஷல் ஃப்ரூட் பழம் ட்ரீ வந்து இது லீச்சி. இது இருக்கு லீச்சி ட்ரீ. இதில் மாவு மாதிரியே ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. இப்போது ஒரு 3 மாதத்துல நம்ம லீச்சி சாப்பிட்லாம். அதில் ரெட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லீச்சி ஜூஸ் எல்லாம் நீங்கள் குடிச்சிருப்பேன். இங்கே லீச்சி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் வந்தப்புறமா. அண்ட் மாவு வச்சுருக்கேன், மாம்பழம் வச்சுருக்கேன், அப்புறமா சந்தன ட்ரீ வச்சுருக்கேன், ருத்ராட்சம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ், நிறைய ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து கற்பூரம். இந்த ட்ரீ வந்து சொல்லட்டுமா? இருங்க. இது வந்து நெல்லிக்காய் வரும். இதில் அக்டோபர் மாதத்தில் நிறைய நெல்லிக்காய் காய்க்கும். நெல்லிக்காய் அவங்களுக்கு தான் மெடிசனல் வேல்யூ நிறைய தெரியும். ஊறுகாய் போடலாம். அப்புறமா நமக்கு சாப்பாடெல்லாம் ஜீரணமாகறதுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ரோஸ். அது இப்போ தான் இந்த வருஷம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக நிறைய பஞ்சில் வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா இதுதான் ருத்ராட்சம் வரும். ருத்ராட்ச காய் இருக்கு பாரு. அது அதில் நிறைய காய் வந்திருக்கு, நிறைய பழம் வந்திருக்கு. இதுதான் ருத்ராட்ச பழம். இதுக்குள்ள கிடைக்கும் ருத்ராட்சம். இது பழம் அழிஞ்சப்புறமா உள்ளேருந்து ருத்ராட்சம் வரும். அதுக்கப்புறமா இது வந்து சந்தன மரம். இது 25 வருஷம் அனுப்புறமா தான் மனம் வரும் சந்தனத்தோடு. அது வர மணக்காது, சந்தனம் மனம் வராது. 25 வருஷம் ஆயாச்சுன்னா செடி ரெட் கலர் ஷேப்பா ஃப்ளவர்ஸ் வரும். ஷேப்பு ஃப்ளவர்ஸ் வந்தப்புறமா தான் அதுக்கு குணம் வரும். அதோட சந்தனத்தோட ஃப்ளவரோட ஸ்மெல் வரும். இது வந்து லீச்சி மரம். லீச்சி இது மாவு மாதிரியே பூக்கிறது பாருங்க. அதில் இப்போ வந்து ஒரு 3-4 மந்த்ஸில் ரெட் கலரில் பழம் வரும், லீச்சி பழம் வரும். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது தேராதூன் ஒரு ஸ்பெஷாலிட்டி. தேராதூன் லீச்சிஸ் ஆர் வேர்ல்டு ஃபேமஸ். அது இந்த வருஷம் தான் பூ நிறைய வந்திருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ ஹோப் நமக்கு நிறைய லீச்சி சாப்பிட்றது கிடைக்கும். ரோஸ், சில சீசனல் ஃப்ளவர்ஸ். கவர் பண்றது இந்த ஃப்ளவர் கவர் பண்ணு. இத பாரு எவ்வளவு அழகா இருக்கு. ஜர்பேரா. இது ஒரு சீசனல் ஃப்ளவர், ஜர்பேரா இந்த பேரு. ஜர்பேரா. ஓகே. இது வந்து டாஃபோடில். இதுவும் சீசன்ல தான் வரும். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வந்து இதுக்கு சக்குலென்ட்ஸ் சொல்லுவா. இது வந்து ஸ்பெஷல் வெரைட்டி செடிகள். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். அதனால நமக்கு கவலையே இல்லை, கட் பண்ணணும், இது பண்ணணும், எல்லாம் ஷாப் பீஸ் மாதிரி அப்படியே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து சொல்லுவா ஸ்ப்ரே மட்டும் போடணும் தண்ணி. அண்ட் த பெஸ்ட் பார்ட் என்னதுனாக்க இது வந்து ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஏர் பியூரிஃபையர்ஸ். ஸோ சக்குலென்ட்ஸ் அது நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம கிட்டக்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சக்குலென்ட்ஸ். இதை ஜூம் பண்ணி அந்த இந்த சக்குலென்ட் ஜூம் பண்ணி. இது வந்து கலிஃபோர்னியாலேருந்து எடுத்துன்னு வந்தேன் நான். இதோட ஃப்ளவர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க.
ஜடை மாதிரி இருக்கு. சிவனோட ஜடை மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் வந்து சீடம். இது 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 எல்லாம் வேற வேற விதமான சக்குலென்ட்ஸ். இது வந்து முத்து மாலை மாதிரி இருக்கு. இதுக்கு பேரே ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். இது இது வேற வேற வெரைட்டி சக்குலென்ட். அப்புறமா கொஞ்சம் கேக்டஸ் வேற வச்சிருக்கேன். இதுக்கு குத்தாது, முள்ளே இல்லை, இதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது இது என்னோட 25-year-old bonsai. இது கேக்டஸும் என்கிட்ட 10 வருஷமா இருக்கு. ஷேடே வருது. நீ மாடியில ஒரு ஜீன்ஸ் பாத்தியோ? இந்த சிட்டுக்குருவிக்கு வேண்டி இந்த தேராதூன் ஜெயில இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு இது சேல் பண்றாங்க. ஏன்னா சிட்டுக்குருவிக்கு இடமில்லாத சிட்டுக்குருவி எல்லாம் ஒரே குறவாயிடுத்தோம். ஸோ அதுக்கு வேண்டி இந்த மாதிரி பண்ணி இது பண்றா. அதுல சிட்டுக்குருவி இருக்கும். அதுக்கு நான் அருமையா பேர் வச்சிருக்கேன். ஜாக் ஸ்பாரோன்னு பேர் வச்சிருக்கேன். பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன். அது வந்து உட்காந்துருக்கும். அப்புறமா இதுல குஞ்சு இருக்கு, ஆண் பொண்ணு குஞ்சு. இதுல ஒரு ஃபேமிலி இருக்கு, இதுல 2 ஃபேமிலி இருக்கு. இது வந்து ஒரு கிராஃப்டட் கேக்டஸ். இதுக்கு பேர் யூஃபோர்பியான்னு பேரு. இது அப்புறமா இதுக்கு பேர் யூஃபோர்பியா மில்லின்னு பேரு. இது அதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஃபர்ன். இதுக்கு பேர் ஸ்டாகான் ஃபர்ன். மான் கொம்பு மாதிரி இருக்கிறதுனால அதோட இது பாக்குறதுக்கு மானோட கொம்பு மாதிரி இருக்கும் அதோட இலை. ஸோ இது வச்சிருக்கேன். இந்த ஸ்பெஷல் ரொம்ப அழகான லீஃப் வந்து இது வந்து பிகோனியான்னு பேர். இதுக்கு பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், தொட்டா கூட பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். பட் இட் இஸ் ரியல் அண்ட் இட் இஸ் வெரி நைஸ். இது வேற. சோ இந்த மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் பாத்துக்கிறது, இதுக்கு தண்ணி கொடுக்கறது, இத வாடி போகாம கெட்டு போகாம பாத்துக்கிறது, இது வந்து என்னோட ஃபேவரட் பாஸ்ட் டைம். தேங்க்யூ. இது வந்து உத்தராகண்டோட ஸ்டேட் ஃபிளவர் பிரம்மகமல் சொல்லுவா. இது சிவ கோவில்ல வைக்கிறதுக்கு பூஜை பண்ணுவா. அதுக்கப்புறமா இது வந்து நேச்சுரலா தான் வரும், நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சா வராது. இது வந்து ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல 3200 meters above sea level. ஸ்னோ மெல்ட் ஆன உடனே இது வாட்டுக்கு தானே வரும், தானே போயிடும். ஒரு 2 monthsக்கு தான் இது இருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷல். இது பார்க்க கிடைக்கிறதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்த சட்டியில ஹோல் பண்ணி இந்த கேக்டஸ் வச்சிருக்கேன். இதுக்கு பேர் யூஃபோர்பியா. இது வந்து ஸ்பெஷல் வெரைட்டி கேக்டஸ். இதோட ஃபிளவர் ரொம்ப அழகா இருக்கும். இது ரெட் யூஃபோர்பியா, இது yellow யூஃபோர்பியா. சோ சட்டியில ஹோல் பண்ணி இது வந்து இது ஒரு சக்குலண்ட். சோ அது வேற ஒரு சும்மா ஒரு ஹாபி. இது எபிஃபில்லம் கேக்டஸ் சொல்லுவாங்க. இது ஒரு கேக்டஸ். அதுலயே நிறைய ரொம்ப அழகான ஒயிட் கலர் ஃபிளவர்ஸ். ஸோ மேடம் வந்து ரொம்ப செலக்டடா வந்துட்டு சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எல்லா பிளான்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ எல்லா பிளான்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாக்கா ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிளான்ஸ் இருக்கு. ஸோ சும்மா அவங்கள்ட்ட கேட்டேன் நேற்று, மேம் நீங்க எத்தனை பிளான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணனால முடியாதுப்பா, அவ்வளோ இருக்கு எங்க வீட்டில் அப்படின்ட்டாங்க. ஸோ செலக்டிவா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிளான்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளான்ஸ் வச்சிருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட், ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வேணும். அவ்வளோ பெரிய விஷயம் அப்படி வச்சிருக்காங்க பிளான்ஸ், சான்ஸே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ். Thank you Harish for introducing my plants to the world. Thank you ma'am. Thank you. Thank you viewers.